மறுபடியும் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற ஒரு டிஷ் செட்டிநாடு ஸ்டைல்ல எண்ணெய் கத்திரிக்காய். ஒரு டைம் செஞ்சு பாருங்க, மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 4 கீரி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்ல எண்ணெயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டாளவங்க, ஏலக்காய், கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து பொரிஞ்சதும் நறுக்கின 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளி கரைசலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பேன்ல 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், 5 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 3 பூண்டு, கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. குழம்புல மசாலா வடை போனதும் அரைச்ச பேஸ்ட் சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.